நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 659வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு நான் பல முறை போயிருக்கேன். அந்த காலத்துலலாம் நான் கடைசியாக போய் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ எப்படி இப்போ 15 வருஷம் இல்லை, 10 வருஷத்துக்குள்ளே இருக்கும். முன்னாடியெல்லாம் நான் அடிக்கடி வாரம் போயிடுவேன். இங்கேருந்து காரை வச்சுட்டு வேன்லேயே போயிருக்கேன், வாரம் போயிருக்கேன். தாம்பரம் சைடு ரமணி குறிச்சியை பார்க்கும்போதெல்லாம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். என் மனைவி, என் மாமனார் எல்லோரும் வந்திருக்கா அந்த கோவிலுக்கு. சமீப காலத்தில் வந்து கடைசியாக போனது என்னுடைய மைத்துனன் ராமசுப்ரமணியன் இருக்கான், இப்போ தென்காசியில் இருக்கான். அவன் ஃபேமிலியோடு நான் போயிட்டு வந்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, மிகவும் பழமையான ஸ்தலம். அது வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி கீழே இருக்கிறது கோவில். அதில் வந்து அனாவசியமான சேஞ்சஸ் அண்ட் ஆல் யூ ஆர் நாட் சப்போஸ் டு மேக். அந்த மாதிரி பண்ணால் ஃபைன், அபராதம் விதிக்கப்படும் போர்டே போட்டிருக்காங்க. அந்த கோவிலில் என்ன சிறப்புன்னா, மொட்டை கோபுரம் தான். அது வந்து சோழராஜாக்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். அது மாடம்பாக்கம் தாம்பரம் டு அந்த மேடவாக்கம் போகிற ரோட்டில் ஒரு கட்டிங் வருது. அது ஒரு ஏரிக்கரை வழியாக போகும். அது மாடம்பாக்கத்தில் போய் முடியும். அந்த கோவிலாண்டு போய் முடியும் அந்த ரோடு. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற சுவாமி பேர் தேனுபுரீஸ்வரர். காமதேனு வந்து காமதேனு வந்து பசுமாடு தான். திருப்பி இன்றைக்கி காமதேனு ஒரு காமதேனு தான் இருக்குது. அது ஆதி காலத்துலேருந்து இப்போ எப்படி வந்தெல்லாம் கேட்கலாம். தேனுனால பசுவை குறிக்கிறது. ஸோ கபில மகரிஷி வந்து ஒரு சாபம் வாங்குறார். என்னென்னா, அவர் எப்பயுமே இடது கையில் லிங்கத்தை வச்சார். நல்லா வச்சுங்க. கபில மகரிஷி திருப்பதியில் இருக்கார் இல்லையா? கபிலாசிரமம் இருக்குது, கபில தீர்த்தம் இருக்குது, எல்லாமே திருமலா திருப்பதியில், திருமலையில் இருக்குது. சாரி, மேலே இல்லை, கீழ் திருப்பதியில் இருக்குது, கீழ் திருப்பதியில் இருக்குது. அங்கே வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது, தண்ணி கொட்டும். அங்கே பெரிய நந்தி கூட அங்கே பார்க்கலாம். இந்த 4 ரோடு சேர இடத்துல பிரம்மாண்டமான நந்தி சிலையை நிறுவியிருக்காவா. ஸோ அந்த கபில மகரிஷி இடது கையிலேயே லிங்கத்தை வச்சுன்னு பூஜை பண்ணினால, இடது கையில் லிங்கத்தை வச்சுட்டு இப்படி பூஜை பண்ணுவார் அவர். அது பாவத்தை குறிக்கிறது. அதனால் எஸ் பீன் கஸ்ட் டு டேக் அ பர்த் இந்த பூமி. அதாவது திருப்பி பெறப்படுக்கணுண்டு. ஸோ அந்த கபில மகரிஷி அங்கே காமதேனுவாக பிறக்கிறார். இந்த காமதேனுவா பசுமாடாக பிறக்கிறார். அங்கே இங்கே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சொல்லப்படுது ஒரு கதை. அடுத்ததாக அந்த கோவில் பக்கத்துலேயே அட்ஜசன்ட் பெரிய குளம், பிரம்மாண்டமான குளம் இருக்குது. அங்கே வந்து அந்த கபில மகரிஷி உலகு உய்ய வந்த சிற்றேரி நாயனார் அப்படின்னு போட்டிருக்கோம். உலகு உய்ய வந்த சிற்றேரி நாயனார் அவருக்கு பரமேஸ்வருக்கு அங்கே தான் பேர். என்னன்னா, அந்த கபில மகரிஷி அந்த மாதிரி இதாக பிறந்து அதை ஏதாவது அந்த மாடு மேய்ப்பால் விரட்டப்பட்டு அந்த தண்ணியில் ஓடும்போது அந்த கால் குழம்பு பட்டு அந்த லிங்கம் வெளிப்பட்டதாக கதை போகிறது. ஆக்சுவலாக போய் பார்த்தா கோவிலில் அந்த லிங்கத்து மேலே குவளைன்னா ஒரு கேப் மாதிரி போட்டிருப்பா, வெள்ளியில் சாத்திருக்கும். அதுக்கு மேலே 4 கால் மண்டபம், அழகாக வெள்ளியில் மண்டபம், அந்த மாதிரி செட்டப் பண்ணுது. அதை அப்படியே தூக்கி வச்சிடலாம். அதை இது ரிமூவ் பண்ணி பார்த்தா பசுமாட்டோடைய கால் குழம்பு தான் அங்கே லிங்கமே. இவ்வளோதான் இருக்கும். இவ்வளோ உயரம் தான், ஒரு 6 inches கூட இருக்காது. ஆக்சுவலாக எப்படி இருக்கும், மேலே ஓட்டம் இருக்கா மாதிரி இருக்கும். நான் கிட்டே பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் நான் சொல்கிறது நான் பார்த்து ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அது இந்த கிட்டே பார்த்தது. இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து அந்த கோவில், மொட்டை கோபுரம். அங்கே இந்த 16 கால மண்டபம் இருக்குது. ஒவ்வொரு தூண்கள்லேயும் அழகான சிற்ப வேலைப்பாடுகளும் நிறையா இருக்கும் அந்த கோவிலில். கட்டாயம் பார்க்க வேண்டியது. சுற்றி வரும்போது பிரகாரத்தை மறக்கும். சுவாமி பிரகாரம் தனியாக சுற்றலாம், அம்பாள் பிரகாரத்தும் தனியாக சுற்றலாம். தேனுகாம்பிகைன்னு பேர் அம்பாள் பேர். இதுதான் சுவாமி உலகையே வந்த சிற்றேரி நாயனார். அங்கே வந்து பாருங்கள், இந்த குவளையை எடுத்துட்டா உள்ள இந்த எலும்பு தான் இருக்கும். எலும்பு தான் சிவலிங்கம் அங்கே ஆக்சுவலாக.
மாட்டினுடைய குழம்பு. அங்கே சாப நிவர்த்தி ஆறுது கபில மகரிஷிக்கு சொல்லப்படுறது. இது வந்து கோவில் உள்பார்வை தோற்றம். அது கொடி பரம் பார்க்குறோம். இந்த 16 கால மண்டபத்தை பார்க்குறோம். நம்ம துவாரபாலகாலாம் பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே பெருசாக இருக்கும். 10 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும் துவாரபாலகா. பாருங்கள், ஈஸ்வரன் சன்னதி வாசலில் துவாரபாலகாவோடைய சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. நான் சாமி திரும்ப இருக்கும். அங்கே ஒரு சக்கரம் இருக்குது. அம்பாளுடைய சன்னதி வாசல் மேலே இருக்குது. இங்கே என்ன விசேஷம்னா, ஒவ்வொரு சரபேஸ்வரர் பூஜை இருக்கும். இந்த 16 கால மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த தூணில் சரபேஸ்வரர் நிற்கிறார் பாருங்கள். சரபேஸ்வரர் கீழே வந்து கைகூப்பிய நிலையில் இருக்குது நரசிம்மர். நரசிம்மருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ராவுகால நேரத்தில் 4 to 6 பீரியடில் இந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி இதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவாள். இந்த சரபமூர்த்திக்கு தூணில் இருக்க சரபர் தான் அவர். ஞாயிற்றுக்கிழமை போனால் போய் பார்க்கலாம் அங்கே சாயந்தர வேளையில். ஸோ அந்த உலகையே வந்து சிற்றேரி நாயனார். இங்கே அம்பாள் வந்து பாஷாங்கோஷத்தோடு நின்ற கோலத்தோடு இருக்கும். ஆக்சுவலாக வந்து இங்கே அம்பாளுக்கு ஸ்ரீசக்கர பரிஷை பண்ணியிருக்கான்னு சொல்லப்படுறது. ஐசக்கரே பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுறது. ஆனால் அந்த நடுவில் வந்து இவன் என்ன பண்ணேன்னா, பிரத்யங்கரா அதை எந்த இடத்துல வச்சா. அப்போ நான் கூட திட்டினேன், சம்மந்தமே இல்லாமல் வச்சுருக்கல இதுக்கு. அதாவது ஒவ்வொரு குருக்களில் என்ன செய்கிறான்னா, ஏதோ பிரபலம் அடையணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எந்திரத்தை கூட முன்னாடி வைக்கிறேன். அதெல்லாம் வைக்கக்கூடாது. அந்த அந்த பிரத்யங்கராக்கும் அந்த 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 அம்பாள் அம்பாள் சம்மந்தமே இல்லை. அம்பாள் வந்து சௌமிய ரூபமாகும். தேனுகாம்பிகை இப்போ எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. அம்பாள் தன்னதி தனியாக சுற்றி வரலாம், ஈஸ்வரன் சன்னதி தனியாக சுற்றி வரலாம். இந்த வெளிப்பிரகாரத்தில் வரும்போது ஒபால் மண்டபமே இருந்து ஒரே ஒபாலாக இருக்கும். அப்புறமா வந்து இந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணும்போது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த சப்பரம் அதெல்லாம் இருக்கிற இடம் அது, வாகனங்கள்லாம் இருக்கிற இடம் அது. ரொம்ப அமைதியான கோவில். நிறைய நந்தவனம்லாம் சுற்றி வரும்போது கட்டாயம் சென்னையில் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை, இந்த சென்ஸு தாம்பரம் டு மேடவாக்கம் போகிற வழியில் வந்துடுது. கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் அது. ரொம்ப வெரி பவர்ஃபுல் பிளேஸ். நான் கிட்டத்தட்ட அந்த கோவிலுக்கு ஒரு 10-15 தடவை போயிருப்பேன் நான் அந்த காலத்தில். நான் சொல்கிறது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை பற்றி பேசணுன்ட்டு அம்பாள் ஒரு உந்துதல் வந்ததுனால திடீர்னு அகெயின் த ரீசன் ஃபார் தட் இஸ் ராஜி, யூஎஸில் இருக்கிறவ. அவள் தான் கோவிலை பற்றி சொல்லுங்கம்மா, கோவிலை பற்றி சொல்லுங்கம்மா, நீங்கள் சொன்னால் விஷுவலைஸ் பண்ண முடியும்னாலன்னா. ஸோ இந்த உலகையே வந்த சிற்றேரி நாயனார்ன்ற கபில மகரிஷி காராம்பசுவாக பெறப்படுத்து அவர் வந்து அங்கே வந்து அவருடைய கால் குழம்பு தான் வந்து அதுக்கு லிங்கம். கால் குழம்பு பட்டு அந்த லிங்கம் வெளிப்பட்டதுன்னு இருக்கா. அப்படி இல்லை, அது அங்கேயே வந்து அவரை முக்கிய அடைஞ்சிடுறார். அவருடைய கால் குழம்பு தான் அங்கே லிங்கமாக இருக்கிறது. தாவுடையார் பெருசாக இருக்கும், லிங்கத்தினோண்டு தான் இருக்கும். அது மேலே வெள்ளியில் பண்ண குவளையை சாத்தி அந்த 4 கால் மண்டபம் பண்ணி அதுக்கு ஒரு விமானம் இருக்குது. அப்போ போய் அதுக்கு மேலே நாகாபரணம்லாம் இருக்குது, பார்க்கலாம் அதை. இது வந்து ஜென்ரல் சவுத் இண்டியன் ஸ்டைல், அப்படி தான் பண்ணுவாங்க. அரியத்தூரில் கூட அது மாதிரி இருந்து ஒரு காலத்தில், இப்போ இல்லை. அது வந்து இங்கே இருக்கிறதா வெள்ளியிலே பண்ணியிருக்கா. ஸோ கட்டாயம் பார்க்க வேண்டிய சன்னதி, வெரி பவர்ஃபுல் பிளேஸு. அது ஒற்றியே வந்து 15 திருப்பிடம்ல இந்த ஷர்மான் ஒருத்தர் மயிலாப்பூரில் அவர் கட்டியிருக்காரு. அது தனியாக அது வந்து தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு திஸ் டெம்பிள். திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் என்டோமெண்ட் போர்டு அண்ட் ஆல்சோ ஆர்ச்சியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய ஸ்தலம். அது தேனுகாம்பிகை தேனுபுரி ஈஸ்வரர் அப்படி தான் பேர் சொல்லப்படுறதுக்கு. ராஜாக்கள் காலத்தில் ஆரம்பித்து பழைய அக்ரஹாரம்லாம் பார்த்துருக்காங்க. அங்கே கோவிலுக்கு ஏற்ற மாதிரி அக்ரஹாரம் சன்னதி தெரியவே இருந்திருக்கு. இப்போ நிறைய காலப்போக்கில் நிறைய மாடிஃபிகேஷன் ஆகிடுது. ஊரே ஜெஜன்னு பார்த்தா அந்த வழியாக காரில் போய் பார்த்தா இதெல்லாம் எப்படி ஈசப்புத்தோட முளைச்சிருக்கு. நிறையா பில்டிங்கு அந்த வழியாக மாடம் பக்கத்தில். இட் வாஸ் நாட் தேர் ஒரிஜினலாக போகும்போது வெறும் காடு மாதிரி தான் இருக்கும். ஏரிக்கரை ஓரம் அப்படின்னு போயிருக்கேன் அந்த காலத்துலலாம். இப்போ அப்படிலாம் இல்லை, நிறைய மாறிடுத்து. ஜனங்கள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கா. ஏதோ பக்தியும் பெருகிருக்கு. அது ஒத்துக்கணும். நம்ம இப்போ எல்லா மக்களும் வந்து பிரதோஷத்துக்கு வரா, இதுக்கு வரா, பூஜை பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா.
அது சந்தோஷமாக இருக்குது. சனாதன தர்மத்தை யாரும் அழிக்கவே முடியாது. ஒன்று தெரிஞ்சுங்க, இது வந்து பலாயிரம் வருஷமாக இந்தியாவில் ஊறி திளைச்சிருது. இதை வந்து மாற்றணுங்கிறதுனா பைத்தியாத்தனம். அது மனுஷ வாழ்வே நிலை இல்லை. இந்த கோவில்கள்லாம் பலாயிரம் வருஷமாக இருக்குது. இதில் நம்ம யார் எது மாற்றுறது? ஒன்றும் மாற்ற முடியாது. நம்ம மாற்றிக்கணும். நம்ம பிஹேவியரை மாற்றிட்டா தான் நல்லது. இதை சொல்லி கட்டாயம் அந்த சைடு போகிறவ ஞாயிற்றுக்கிழமையில் போய் பாருங்க. ரொம்ப சிறப்புடையது கோவில். இது நல்ல வரப்பிரசாதியான மூர்த்தியவர். இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.